ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே டைம் லீவுன்றதால இதை பாருங்கள், எங்கள் பையன், எங்கள் பொண்ணு இவங்கெல்லாம் தான் இந்த காயை இன்றைக்கி உடச்சி இன்றைக்கி இதை நோண்டிகிட்ருக்கோம். மொத்தத்தையும் தூண்டி வச்சு மொத்தம் கட் பண்ணி போடணுன்ட்டு தேங்காய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இல்லை பாதிக்கு பாதி எல்லாம் போயாச்சு. பாருங்கள், பாதிக்கு பாதி எடுத்துட்டோம், மொத்தத்தையும் எடுத்துட்டோம். வெறியும் இந்த கொட்டாங்குச்சி மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள், தோண்டின தேங்காவை இதை கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போட்டாச்சுன்னா தான் இது செக் ஆட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பக்குவப்படணும். இது நல்லா கையில் அப்படி ஒட்டாமல் வரணும். ஒன்றோட ஒன்று நல்லா காஞ்சி பக்குவப்பட்டால் தான் செக் ஆட்டினா கூட எண்ணெய் வரும். இது பாருங்கள், சில தேங்காவெல்லாம் அப்படியே தண்ணியெல்லாம் உள்ளவே ட்ரை ஆகிட்டு கொப்பரை தேங்காவாக இருக்கும். அதுலேயே முளைப்பெல்லாம் கூட வந்துடும். ரொம்ப நாள் அப்படியே விட்டோம்னாலும் அது தண்ணியெல்லாம் இல்லாமல் முளைப்பு வந்துடும். சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சிலது அழுகி போயிடும், சிலது இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், பருப்பு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா திருப்பாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் இதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இது தண்ணி இல்லாமல் இருந்த காய். இதெல்லாம் மொத்தம் தண்ணியே கிடையாது, அந்த மாதிரி காய் தான் இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தேங்காவை உடச்சி செக் ஆட்டி எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எங்களை மாதிரி நீங்களும் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.